அருவியை வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருள்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியை வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய திருப்பலியானது திருவாளர் நிக்கோலஸ் ராஜா திமஷனி குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே மரித்த சேவியர் மரிய தேவசகாயம், அருட்தந்தை நிக்கோலஸ், பிளாசியூஸ் நிக்கோலஸ், மரிய புஷ்பம், திரைசான், மரிய தங்கம், இருதயம்மாள், கார் லூயிஸ் குமார், புஷ்பம் பால்ராஜ் இவர்கள் ஆன்ம சாந்தியடைய வேண்டியும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இந்த கல்வாரி திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் திருமதி ராஜம் ஆசிரியை குடும்பத்தில் மரித்த சேவியர் ஆசிரியர் அவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாமும் தூய திருப்பலியில் கடவுளுடைய அருளுக்காக வல்லமைக்காக நன்றி சொல்லி இந்த நாளை ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அந்த அளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை விசுவாசத்தோடு கொண்டாட நாங்கள் அணுகி செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 23 28 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 23 28 முடிய. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதையார் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய
இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதையாரை விட அதிக தீச்சொல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொல்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை ஏலாதே, அவர் தண்டிக்கும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 95 1 2 6 7 7 9. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழத்தால் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டித்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 11வது அதிகாரம். இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்று அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்கள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் இந்த அரசும் பாழாய் போகும், அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடைய ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே,
கடவுள் இஸ்ராயல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையினுடைய சாரம்சம் இதுதான்: நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் என்பதுதான். இந்த உடன்படிக்கையை கடவுளும் மீறவில்லை, மக்கள் மீறுவதையும் ஆண்டவர் விரும்பவில்லை. ஆனால் இஸ்ராயல் மக்கள் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் கடவுளை மறந்துவிட்டு தான் தோன்றித்தனமாக அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எரேமியா வழியாக இஸ்ராயல் மக்கள் மீது ஆண்டவர் ஒரு குற்றத்தை சுமத்துகின்றார். என்ன குற்றம் என்று பார்க்கின்ற பொழுது, என் மக்கள் என்னுடைய கட்டளையை கடைபிடிக்கவில்லை, அவர்களோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மறந்து விட்டார்கள். அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து நான் தான் அவர்களை அழைத்து வந்தேன், நான் தான் அவர்களுக்கு உணவு ஊட்டினேன், நான் தான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தேன், எல்லாவற்றையும் மறந்து இப்படி போய்விட்டார்களே என்று சொல்லி கடவுளுடைய வருத்தமும், அதே நேரத்திலே அந்த வருத்தத்தில் இந்த மக்கள் திருந்தி வாழ வேண்டும் என்ற ஒரு ஏக்கமும் இருப்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நம்முடைய மனமாற்றத்தை ஆண்டவர் அதிகமாக விரும்புகின்றார். மனமாற்றம் என்பது எப்படி கிடைக்கும்? நாம் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்தால் ஆண்டவர் நம்மை மனமாற்றி விடுகின்றார். பிரியமானவர்களே, எனவேதான் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவருடைய குரலை கேளுங்கள் என்று குறிப்பிடும். ஆண்டவருடைய குரலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால், ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால் நமது வாழ்க்கை மாறிவிடும் என்பதுதான் உண்மை. என் அன்புக்குரியவர்களே, முன்னோர்கள் சோதித்தார்கள். மெரிபாவிலும் மாசாவிலும் ஆண்டவரை சோதித்தார்கள். ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றும் தரவில்லை, இதோ ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை ஆண்டவர் மீது சுமத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. இந்த உலகத்திலே படைத்த ஒவ்வொரு உயிரும் ஆண்டவருடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் குறிப்பிடுவது இதுதான்: முழு இதயத்தோடு திரும்பி வாருங்கள், நான் இரக்கமுள்ளவன், நான் அருள் நிறைந்தவன், நான் மன்னிப்பை கொடுக்கக்கூடியவன், நான் பொறுமை உள்ளவன். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது முழு இதயம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே நமது இதயத்தை நாம் கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரிடம் வருவோம். ஆண்டவரே, நான் மனமாற்றத்திற்காக ஏங்கி நிற்கின்றேன், இதோ நான் செய்த பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து விடும் என்று சொல்லி ஆண்டவருடைய பார்வையில் நாம் மன்னிப்பு கேட்போம். அவருடைய பிள்ளைகளாகவே எப்போதும் வாழ்வோம். ஆண்டவர் விரும்புவது உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளாக வாழ்வது. அவர் நமக்கு கடவுளாக இருக்க வேண்டும், நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமேன். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த காலை திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தியருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானகனிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் இந்த காலை திருப்பலியை கருத்து கொடுத்து ஒப்புக்கொடு ஜபிக்கக்கூடிய திருவாளர் நிக்கலோஸ் ராஜா, திருமதி ஷெனி, மேலும் திருமதி ராஜம் ஆசிரியை, இவர்கள் குடும்பத்தை ஆண்டவரே நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய சேவியர் மரிய தேவசகாயம், அருட்தந்தை நிக்கோலாஸ், பிளாசியூஸ் நிக்கோலாஸ், மரிய புஷ்பம், திரேசால், மரிய தங்கம், இருதயம்மாள், கார் லூயிஸ் குமார், புஷ்பம் பால்ராஜ் மற்றும் சேவியர் ஆசிரியர் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்தீரே, பராமரித்தீரே, உடனிருந்து ஆசீர்வதித்தீரே. இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை நாங்கள் ஒருபோதும் மீறாமல் எப்போதும் உமக்குரிய பிள்ளைகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். பாவ பலவீனத்தால் கீழே விழுந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் இருந்து எங்களை தூக்கி விடுகின்றீர். பல நேரத்திலே நாங்கள் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, உமது அருளையும் ஆற்றலையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய மீட்பு நீர்தான் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். நாங்கள் எத்தகைய இடுக்கண்களில் உம்மை கூவி அழைத்தாலும் நீர் எங்களுக்கு செவி கொடுத்தருளும். ஒருபோதும் எங்களை புறக்கணித்து விடாதையும் உமது நியமங்களையும் கட்டளைகளையும் கருத்தாய் கடைபிடிக்க ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, போலி இன்பங்களில் சிக்கிக்கொள்ளாமல் நீர்தாமே உம்முடைய மக்களை காப்பாற்றி உண்மை கைமாற்றை இந்த தவக்காலத்திலே பெற்றுக்கொள்ள ஆசீர்வதித்தருளும். நாங்கள் இந்த காலை பொழுதில் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களும் மன்றாட்டுகளும் உமது பார்வையில் விலையேற பெறுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள், இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாய் எனில் வா வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை
கனிவுடன் உமது உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அன்னையாய் தந்தையாய் அருகிலிருந்து அணைக்கும் தெய்வமே. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். வாடிய மலரை போல் வதங்கிய வீழ்ந்தாலும், வாடிய மலரை போல் வதங்கிய வீழ்ந்தாலும் அன்னையாய் தந்தையாய் அருகிலிருந்து அணைக்கும் தேவனே. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. நாளை தவக்காலத்தினுடைய 4ஆம் வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் சரியாக 6:30 மணி அளவில் திருப்பலி ஆரம்பமாகும். தொடர்ந்து சிலுவை பாதை நடைபெறும். நாளை சிலுவை பாதையை தானியேல், தாவீது, சாலமோன் அன்பியத்தை சார்ந்தவர்கள் வழிநடத்தி செல்ல இருக்கின்றார்கள். மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் மகா இரக்கமாயிரும். பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் புனித இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக புனித வேண்டிக்கொள்ளும். செபஸ்தியாரே, எங்களுக்காக புனித வேண்டிக்கொள்ளும். பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக புனித வேண்டிக்கொள்ளும். திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையோ புகழோ போற்றியோ மாட்சியோ உண்டாக கடவதே. தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.